அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு சென்னை வாழ் விஸ்வகர்மா சமுதாய உறவுகளுக்கான பதிவு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்னையில் பாரிஸில் ஸ்ரீ காளிகாம்பாள் கமடேஸ்வரர் திருக்கோவில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான அந்த திருக்கோயில் நம்ம எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ காளிகாம்பாள் குடியிருக்கக்கூடிய அந்த கோவில், அது நம்முடைய விஸ்வகர்மா சமுதாய பெரியோர்களால் கட்டி எழுப்பப்பட்டு இன்று வரையும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அறங்காவலர்களாக நியமனம் செய்யப்பட்டு அந்த கோவிலை நிர்வகித்து வந்துட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த கோவிலுடைய அந்த குழு, அறங்காவலர் குழு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு முறை இருந்து வருகின்றது. அந்த கோவிலில் அறங்காவலர்களை தேர்வு செய்யறதுக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 200 வார்டுகளுக்கு உட்பட்ட நம்முடைய விஸ்வகர்மா சமுதாய பெரியவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதற்கு நாம் கோவிலில் போய் நம்முடைய ஆதார் கார்டு, நம்முடைய ரேஷன் கார்டு, நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், இது 3ஐயும் ஒரிஜினல் கையில் கொண்டு போய் நம்ம இந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கோவிலுக்கு, இந்த கோவில் எங்களுடைய சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோவில், இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை தேர்வு செய்யறதுக்கும் இந்த கோவிலில் சேவர்த்தியாக பதிவு செய்து கொள்வதற்கும் எங்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் நம்ம சேவர்த்தியாக பதிவு செஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ சேவர்த்தியாக பதிவு செய்து வச்சோம்னா தான் அந்த அறங்காவலர் குழுவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த அறங்காவலர் குழு தேர்வுக்கு நாம் ஏன் போய் ஓட்டு செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நாம் இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட அந்த திருக்கோவில் எப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோவில், சத்ரபதி சிவாஜி அவர்களால் வழிபட்டு, சத்ரபதி சிவாஜி அவர்கள் அன்னை காளிகாம்பாளை வழிபட்டதுக்கு பிறகு எந்த ஒரு போரிலும் தோல்வி அடைந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஜெயத்தை, வெற்றியை எப்பொழுதும் வாரி வழங்கக்கூடிய அன்னை காளிகாம்பாளுடைய திருக்கோவிலில் சேவர்த்தியாக பதிவு செய்து அந்த கோவிலுடைய நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நாம் யாருமே அதை தவற விடக்கூடாது. யார் என்ன வேலைகளில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் சுயதொழில் செய்து வந்தாலும் சரி, அல்லது கம்பெனிகளில் படித்து நல்ல வேலைகளில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு அவர்களுடைய அந்த வீட்டு விலாசமோ அல்லது அலுவலக விலாசமோ இருந்தால், ப்ரூஃப் இருந்தால், அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு போய் அவசியமாக நீங்கள் சேவர்த்தியாக பதிவு செய்து கொள்ளுங்கள். வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் தான் நம்ம சேவர்த்தியாக, புதிய சேவர்த்திகளாக நம்ம பதிவு செய்துக்கிறதுக்கான கால அவகாசம் இருக்குது. ஏன்னா அக்டோபர் மாதம் அந்த இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அறங்காவலர் குழு கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்த இருக்கின்றார்கள். ஆகையினால இந்த குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. இந்த மாதத்தில் இன்னொரு 10 நாள், அடுத்து ஒரு மாதம் நமக்கு நேர அவகாசம் இருக்குது. ஒரு ஒர்க்கிங் டேல, மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இந்த நாட்களில் காலையில் 10லேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் அந்த பதிவு கோவிலில், கோவிலுடைய திருக்கோவில் உள்ளவே அலுவலகம் இருக்குது, அங்கே பதிவு செய்து கொள்ளலாம். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்னை கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். என்னுடைய நம்பரை இந்த வீடியோ பதிவில் நான் பதிவிடுறேன். நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். சென்னைக்கு உட்பட்ட அந்த 200 வார்டுகளுக்கு
உட்பட்டு இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தினருக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு. இதை நிச்சயமா நீங்க எல்லாரும் பயன்படுத்தி நம்முடைய அந்த திருக்கோவிலுடைய அந்த நிர்வாக திருப்பணியில தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சேவர்த்தியா நாமும் பதிவு செஞ்சுக்கணும். நம்முடைய கடமையை நம்ம செய்யணும். இந்த விஸ்வகுலத்தில் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். டி பாலச்சந்திராச்சாரியார், பொதுச் செயலாளர், தமிழ் மாநில விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் சங்கம், செங்குன்றம். நன்றி.